ட்ரைனிங் சாம்பியன் நம்ம இன்னைக்கு ஒரு பிசிக்ஸ்ல சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம கூட யாழ்னி இருக்காங்க. வில் கெட் இன் டு தி டாபிக். ஸோ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவோம். My screen is visible. Yes, uncle. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அப்படிதான் பார்க்க போறோம். பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்றப்ப மெக்கானிக்ஸ் ஓட ஸ்டார்டிங் வந்து ஃபோர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ்னா என்ன? Something which pushes an object. அவ்வளவுதான். காஸ் த மோஷன். எது மோஷனை உருவாக்குதோ அதான் ஃபோர்ஸ். சரியா? ஸோ எப்பவுமே இயற்கையில ஒன்று வந்து காஸா இருக்கும், இன்னொன்று எஃபெக்டா இருக்கும். சரியா? நேச்சர்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காஸ் இஸ் த ஃபோர்ஸ், எஃபெக்ட் இஸ் த மோஷன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபீல்டு ஃபோர்ஸஸ் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நமக்கு என்னன்னா ஃபீல்டு ஃபோர்ஸஸ் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபீல்டு ஃபோர்ஸஸ்னா these are the forces in which contact between two object is not necessary. ஸோ கான்டாக்ட் வந்து தேவை கிடையாதுன்றாங்க. Gravitational force between two bodies, electrostatic force between two charges are two examples. So field forces na no contact. Field forces na no contact. அப்ப example வந்து gravitational force, electrostatic force between the charges, gravitational force between two bodies. அடுத்த கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அங்க நோ கான்டாக்ட் வந்து ஃபீல்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னப்ப அடுத்த கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா two bodies in contact exert equal and opposite forces on each other. இது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா வந்து இவர் வந்து அவர் மேல ஃபோர்ஸும் அவர் வந்து இவர் மேல ஃபோர்ஸும் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. சரி, இந்த கான்டாக்ட் இஸ் ஃபிரிக்ஷன்லெஸ். கேஸ் 1 கான்டாக்ட் வந்து ஃபிரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கு. கான்டாக்ட் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி காமன் சர்ஃபேஸா இருந்தா அது பேர் நார்மல் ரியாக்ஷன் சொல்றாங்க. So normal reaction, how will you define normal reaction? Normal reaction, something that exerts a reaction on. So first normal reaction na first mind la vara vediyadhu, it is a contact force perpendicular to the surface of contact. Normal na enna artham? Normal na perpendicular na artham. Normal na enna artham? Perpendicular. So normal reaction is a contact force which is perpendicular to the surface of contact. However, இது வந்து ஃபிரிக்ஷன்லெஸ்ஸா இருந்தா அப்படி சொல்றாங்க நார்மல் ரியாக்ஷன் சொல்றாங்க. If however the object is in rough contact, move or have a tendency to move relative to each other. So contact, rough contact இருக்கு, tendency to move இருக்கு, without losing the contact. சரியா? Without losing the contact. Rough surface without losing the contact. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு உருவாகும். Again, each object exerts a frictional force on other. The two forces are equal and opposite. அந்த ஆப்ஜெக்ட் இது மேல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் அது மேல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். This force is perpendicular to the normal reaction. So ஏற்கனவே நம்ம நார்மல் ரியாக்ஷனை யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்கறோம். எப்பவுமே தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தெரியாத விஷயத்துக்கு போறதுதான் அறிவு. நார்மல் ரியாக்ஷன் என்ன சொன்னோம்? Normal reaction na perpendicular to the contact force னு சொன்னோம். நார்மல் ரியாக்ஷனா நார்மல் ரியாக்ஷனே கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் சொன்னோம். நார்மல் ரியாக்ஷனா அவன் வந்து பெர்பெண்டிகுலரா இருப்பான்னு சொன்னோம். ஆனா ஃபர்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷனா வந்து உன் கனவுல ஒருத்தன் வரான், நார்மல் ரியாக்ஷன் வரான், நான் யாரு அப்படின்னா நீ ஒரே வார்த்தை சொல்லணும், கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படி சொல்லணும். சரியா? நோ ஸ்டோரி, எக்ஸ்ட்ரா ஸ்டோரியே தேவையில்ல. Perpendicular யூஸ் பண்ண கூடாதா? சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் வந்து நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் யாழ்னி அப்படி சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாருன்னா நான் யாருன்னா நான் கண்ணாடி போட்டிருப்பேன் அப்படின்றீங்க. அப்ப கண்ணாடி போட்டு சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் யாழினி அப்புறம் கண்ணாடி போட்டிருப்பேன். சரியா? பட் நார்மல் ரியாக்ஷனா கான்டாக்ட் ஃபோர்ஸ் perpendicular to the surface of contact. ஓகே, இப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்
frictional forceனா which is perpendicular to the normal reaction. ஓ இப்படி இருக்கும். ஓகே 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 ஓகே. நார்மல் ரியாக்ஷன் எங்க எப்படியா இருக்கு? நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருந்தானா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருந்தா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் பர்பெண்டிகுலர் ஆமா நார்மல் ரியாக்ஷன் படுத்துட்டு இருந்தானா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் நேரா இருக்கும், நின்னுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கும். இவன் நார்மல் ரியாக்ஷன் நின்னுட்டு இருந்தானா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் படுத்துட்டு இருப்பான். ஓகே. So the contact force between two objects is made up of 2. So ஒரு 8.1 படத்தை காட்டுறாங்க. F1 ஏவை F1 குட்டி இழுக்கிறாங்க, B வந்து F2 குட்டி இழுக்கிறாங்க. ஸோ நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷனும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் செல்லமா வந்து F ஸ்மால் f. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் செல்லமா எப்படி கூப்பிடுறோம்? ஸ்மால் f. ஸ்மால் எஃப். ஓகே. சரியா? லோயர் கேஸ் லெட்டர். நார்மல் ரியாக்ஷனை என்னன்னு போடுறோம். கூப்பிடுறோம். அப்பர் கேஸ் லெட்டர். perpendicular இருக்கனால we are having resultant of two forces. That can be called as capital F. So அது n square plus f square சொல்றாங்க. சரியா? நார்மல் ரியாக்ஷன் சில புக்ல ஆர்னு கூட சொல்லுவாங்க, சில புக்ல. அது கோச்சி கூடாது. என்னடா நாங்க n தானே போட்டுருக்கோம் சொல்லக்கூடாது. என்னும் சொல்லுவாங்க, ஆறும் சொல்லுவாங்க. சில புக்கு ஆர் யூஸ் பண்ணுவாங்க, சில புக்கு n யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மல் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? நார்மலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? கேபிட்டல் என். ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஆர். அப்ப நான் n யூஸ் பண்ணுவாங்க, ஆரும் யூஸ் பண்ணுவாங்க. So consider two wooden blocks A and B being rubbed each other. அப்படி இருக்கும்போது நம்ம B is moving leftward. So இங்க B பாக்குறீங்க leftward. A is moving rightward. In order to see more clearly which force act on the A and which on B, a second diagram is drawn. ஏற்கனவே ஒரு டயக்ராம் இருக்கு, அதை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால வந்து புதுசா டயக்ராம் வரைய சொல்றாங்க. ஏல வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஏ எங்க இருக்கான்? மேல இருக்கான். இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுனால அதுக்கு அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆகும். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஆன் ஆப்போசிட் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ். F1 எப்படி வருது? ரைட் வேர்டா லெஃப்ட் வேர்டா? ரைட் வேர்ட். சரியா? F1 வந்து ரைட் வேர்ட். ஓகே, நம்ம சாப்பாடு கை பக்கம் தான் இருக்கு, ரைட் வேர்ட். இப்படிதானே இருக்காங்க. சோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் வேர்ட். ஓகேவா? ஓகே 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 ஓகே. அப்ப நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு தி ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஆமா. ஓகேவா? சரி, அப்புறம் இங்க F2 வந்து லெஃப்ட் வேர்ட் இருக்கான், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரைட் வேர்ட், நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் டவுன்வர்ட். ஏன் இங்க டவுன்வர்ட்னா அவன் அப்வர்ட் இருந்தா இவன் டவுன்வர்ட் இருந்தா தான் ரெண்டு பேலன்ஸ் ஆகி ஈக்குவல் கண்டிஷன்ல இருக்கும். சரியா? நார்மல் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட்க்கு மேல போட்டோம் அப்படின்னா இது உனக்கு கீழே வரும். சோ எப்படி வருதுன்றத புரிஞ்சுக்கலாம். So this diagram is called as 3-part diagram. ஏற்கனவே இருந்தது ஆக்சுவல் டயக்ராம். ஆக்சுவல் டயக்ராம் நம்ம என்ன பண்றோம்? ஆக்சுவல் டயக்ராம்ல போடுறோம். அவ்வளவுதான். In figure 8.2, two normal reactions of each of magnitude are perpendicular to the surface of contact between the blocks. Two frictional forces of magnitude F act along each in the direction opposing the motion. So ரெண்டு frictional force F இருக்கு, ரெண்டு normal reaction இருக்கு. Force on the block B from the ground are not shown in figure. இங்க வந்து மூணாவது கிரவுண்ட்லயும் ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும், அதை வந்து இங்க காட்டலன்னு சொல்றாங்க. அது பின்னாடி வரும்போது காட்டுவோம் சொல்றானுங்க. இங்க நோட் அப்படி போட்டு நோட் கொடுத்துட்டானுங்க, நோட் எழுதி வச்சுட்டானுங்க. அப்படின்னா என்னன்னா கிரவுண்ட் வந்து ஸ்மூத்தா இருக்குன்னு அர்த்தம். கீழே காட்டல அப்படின்னா கிரவுண்ட் ஸ்மூத்தா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியர் தானே? புரியுது, நல்லா புரியுது. இப்போ வந்து நம்ம அடுத்தது போயிடுவோம். அட்டாச்மெண்ட் டு தி அனதர் பாடி. இப்ப கேஸ் 2, ஒரு மாஸ் இருக்கு, ரெண்டு பாடி இருக்கு, ஒரு கேபிட்டல் M மாஸ், ஸ்மால் m மாஸ், ரெண்டு அட்டாச் பேஸ்டிங். இப்ப ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இங்க புள்ளியில இருக்கு, இந்த பக்கம் ஸ்மால் m, அந்த பக்கம் கேபிட்டல் M. இங்க ஆக்சிலேஷன் வந்து யாரு பெரியவனோ இந்த புள்ளியில வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும். இப்ப F இழுத்தா எந்த பக்கம் இழுக்கிறானோ அந்த பக்கம் தான் ஆக்சிலரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாப்பா 8.3 ஃபர்ஸ்ட் படம். மாஸ் இருக்கா?
அங்கிள் தெரியுது. ஃபர்ஸ்ட் மாஸ் என்ன சொல்றாங்க? பெரிய மாஸ். First பெரிய மாஸ், அதுக்கப்புறம் சின்ன மாஸ் இருக்கு. பெரிய மாஸ் வந்து கேபிட்டல் எம் சொல்றாங்க, சின்ன மாஸ் ஸ்மால் எம்ன்றாங்க. சரியா? ஆ அப்ப எந்த பக்கம் இருக்கிறாங்க? ரைட் வேர்டா லெஃப்ட் வேர்டா? ரைட் வேர்ட். அப்ப ஆக்சிலேஷன் ஆல்சோ ரைட் வேர்ட். எல்லாம் தம் ரூல் கரெக்டா ஞாபகம் வச்சு, இதெல்லாம் உள்ள போச்சுனா தான் ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை இங்க ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா இது இந்த சைடு போயிருக்கும். ஃப்ரிக்ஷன் கரெக்டா லெஃப்ட் வேர்டு. ஃபிரிக்ஷன் வந்து லெஃப்ட் வேர்ட் தான் இருக்கும். இப்போ ஃபிரிக்ஷனை பத்தி பேச்சு கிடையாது. இப்போ இந்த படத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஃபோர்ஸ் எவ்வளியே ஆக்சிலேஷனும் அவ்வளியே. ஆ ஓ ஓகே ஓகே. சரியா? ஃபோர்ஸ் எவ்வளியே ஆக்சிலேஷனும் அவ்வளியே. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிலேஷன். ஓகே. சோ ரெண்டாவது படத்தை பாருங்க. ரெண்டாவது படம் என்ன படம்? புள்ளி கீழே கட்டி தொங்க விட்டுருக்காங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு மாஸ். ஆமா. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பெரிய மாசா சின்ன மாசா? ரைட் ஹேண்ட் சைடுல பெருசு. பெருசு. அப்ப நோட்டேட்டட் பை கேபிட்டல் எம். அப்ப சின்ன மாஸ். அப்ப யார் ஜெயிப்பா? ரெண்டு பக்கமும் இவனும் இழுப்பான் இவனும் இழுப்பான். பெரியவன் ஜெயிப்பானா சின்னவன் ஜெயிப்பானா? பெருசு. அப்ப மோஷன் வந்து பெருசு பக்கம் தான் நடக்கும், ஆக்சிலேஷன் வந்து பெருசு பக்கம் தான் இருக்கும். ஆக்சிலேஷன் எப்படி இருக்கு? டவுன்வர்ட் இருக்கா? ஆமா, அந்த பெரிய சைடு டவுன்வர்ட் இருக்கு, ஏன்னா அது பெரிய பிளாக்ல. அப்ப சின்னவனும் வந்து பெரியவன் கூப்பிடுற திசையே தான் வரணும். ஆமா. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணா மட்டும்தான் ப்ராப்ளம் போடும்போது பட்டாசு கிளப்புவீங்க. இப்ப இங்க சின்ன மாசம் எந்த திசையில வரான்? இட் வில் கம் அலாங் வித் த பிகர் மாஸ். கரெக்டா? சின்ன மாஸ் எப்படி இருக்கு? அப்வர்டா டவுன்வர்டா? அப்வர்ட். ஏன் அப்வர்ட் போறான்? ஏன்னா பெரிய மாஸ் அதை இழுக்குது அந்த சைடு. அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட். அடுத்தது, இப்ப ஸ்டிங் இஸ் மாஸ்லெஸ். எப்பவுமே மாஸ் வந்து ஸ்டிங் வந்து மாஸ்லெஸ்ஸா தான் அசியூம் பண்ணுவானுங்க. சரியா? அப்ப டென்ஷன் இஸ் சேம் எவ்ரிவேர். அப்ப ஸ்டிங் as a mass இருந்தா it is accelerated, tension at different points will be different. அதே போல புள்ளி ப்ராப்ளத்துல புள்ளி is massless and frictionless. சரியா? tension will be same on the both sides of புள்ளி. இந்த பக்கம் புள்ளியில இந்த பக்கம் போட்டாலும் அந்த பக்கம் போட்டாலும் டென்ஷன் வந்து சேமா தான் இருக்கும். சரி, அப்ப மூணாவது படம் காட்டுறானுங்க. இந்த புள்ளி இஸ் மாஸ்லெஸ். இப்ப ஃபர்ஸ்ட் மூணாவதுல 8.4ல ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. சோ புள்ளி இருக்கு, பெரிய மாஸ் கீழே இருக்கு. அப்ப சின்ன மாச கூப்பிடும், பெரிய மாஸ் கீழே இறங்கும். ஆனா பெரிய மாஸ்க்கும் புள்ளிக்கும் பாத்தீங்கன்னா டென்ஷன் வந்து இந்த பக்கம் வந்து டென்ஷன் மாஸ் இப்படி இழுக்கும், மாசு கீழே இழுக்கும். ஆனா டென்ஷன் வந்து மேல இழுக்கும். சரியா? மாஸ் வந்து கீழே இழுக்கும் பெரிய மாஸ், ஆனா டென்ஷன் வந்து மேல இருக்கும். டென்ஷனுக்கு பாருங்க அப்பார்ட் ஏரோ போட்டிருக்காங்க பாருங்க. இது தெரியுதா? தெரியுது அங்கிள். அப்ப அங்க அப்வர்ட் இருக்குன்னா இங்க வந்து டவுன்வர்டு, ரெண்டு பேலன்ஸ் ஆகணும். ஈக்குவல் கண்டிஷன்ல டவுன்வர்டு, இது அப்வர்ட். இந்த மாசுக்கு எதிராக தான் செயல்படுறான் இவன். ஓகேவா? அப்ப இவனுக்கு ஆப்போசிட்டா இவன் மேல் நோக்கி போனா இவன் கீழ் நோக்கி ஒரு டென்ஷன். இவன் கீழ் நோக்கி வந்தா இவன் லெஃப்ட் வேர்டு, ரைட் வேர்டு வந்தானா இவன் இந்த பக்கம் லெஃப்ட் வேர்டு, இந்த பக்கம் ரைட் வேர்டு. இந்த 4 டென்ஷனும் புரியுதா? புரியலன்னா கேட்டுக்கலாம். ஓகே, அப்ப அடுத்ததுல என்ன படம் சொல்றான்? ஸ்டிங் புள்ளி ஆர் மாஸ்லெஸ், there is no friction between புள்ளி and string. ஸோ இங்க வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் இஸ் மாஸ்லெஸ் பட் புள்ளி இஸ் நாட் மாஸ்லெஸ். ஸோ ஸ்ட்ரிங் மட்டும் தான் மாஸ்லெஸ் சொல்றான், புள்ளி வந்து மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப எப்படி பண்ணுவீங்களா அப்படின்னா, இங்க படம் அப்படியே தான் போட்டிருக்கான், ஆனா என்ன வித்தியாசம் பண்ணியிருக்கான்? டென்ஷன் மாறும்ன்றான். பழைய கதையை கொண்டு வரான். புள்ளியும் ஸ்ட்ரிங்கும் மாஸ்லெஸ்ஸா இருந்தா டென்ஷன் எல்லா இடத்துலயும் சேம் ஃபுல்லா ஃபுல் ஸ்ட்ரிங்குக்கும் ஒரே மாதிரி இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் T2, அங்க T1. இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதுலதான் விக்கெட் எடுப்பானுங்க. இத புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ போய் ஆடின மேட்ச்ல இறக்கி விட்டா 6 அடிச்சுட்டு வந்துருவீங்க. உள்ள போதா கான்செப்ட்? இல்ல புரியல. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஸ்ட்ரிங்னா வந்து அந்த கட்டி இருக்கும்ல அந்த கயிறு. ஆமா, ஏன் டென்ஷன்
இப்படி போகுது சம்மந்தமே இல்லாம இப்படி இங்க இப்படி பாரு போகுது. இங்க பாரு இங்க அம்பெல்லாம் மாத்தல. அம்பு மாத்தல, வேல்யூ மட்டும் இங்க T1 போட்டிருக்கான். இங்க பாருங்க, இங்க T1 போட்டிருக்கானா? கரெக்டா? ஆ ஷேட் நான் இது பண்றது தெரியுதா? ஆ அதுக்கப்புறம் புரியுது. இங்க பாத்தீங்கன்னா T2 போட்டிருக்கானா? ஆ ஆனா போன படத்துல பாருங்க, இங்க டீயா, ஆ இதுவும் டீயா? ஆமா. அங்கிள் ஏன் அந்த டீ இப்படி போகணும்? எந்த எந்த டீ? இங்க ஃபர்ஸ்ட் படமே புரியலையா? ஆமா, அது ஏன் இப்படி போகுதுன்னு தான் புரியல. சோ பெரிய ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும், அதான் ரூல். பெரிய இப்ப மாஸ் வந்து கீழே இழுக்குது. இப்ப இது என் மாஸ், சரியா? என் மொபைல் தான் மாஸ். இங்க மேல ஆ நூல் மாஸ் கீழே இழுக்குது, அப்ப ஸ்டிங் மேல இழுக்கணும். ஆமா. ஆ ஃபர்ஸ்ட் ஆரோ புடிச்சுன்னா அப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட் போயிட்டே இருக்கலாம். ஆ புரியலனா கூட கேளு. மாஸ் புல்லிங் டவுன்வர்ட்ஸ், ஸ்ட்ரிங் புல்லிங் அப்வர்ட். ஃபார் ஈக்குலிபிரியம் அகைன் இங்க ஸ்ட்ரிங் வந்து டவுன்வர்ட் போடுறோம். ஃபார் ஈக்குலிபிரியம் இந்த ஸ்ட்ரிங் டவுன்வர்ட் இருக்கும், இங்க அப்வர்ட். இங்க ஈக்குலிபிரியம்ல இருக்கனால அந்த ஸ்ட்ரிங் அப்படி போடுறோமா? ஆமா, ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இப்ப வந்து இங்க இந்த ஸ்ட்ரிங் வந்து மாஸ் வந்து கீழே இழுக்குதுன்னா, சோ அந்த அருந்துராம இருக்கணும் அப்படின்னா, இப்ப உன்னை யாரோ புடிச்சு இழுக்கிறாங்க வச்சுக்கேன், நீ வந்து அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு ஈக்குலிபிரியம் அப்ளை பண்ணி நான் அந்த இடத்துல நீ இருப்பேன் இழுப்ப. கண்டினியூ. உன்னை யாரோ இழுக்கிறாங்க, உன்னை வந்து உன் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒரு பேர் சொல்லு பாப்போம். மித்ரா. மித்ராவா? சரி, மித்ரா வந்து உன்னை ஒரு நாள் இழுக்கிறாங்க. ஆனா வந்து நீ அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்ப நீ மித்ராவை இழுப்ப. ஆமா நீ நகரக்கூடாதுன்னு நினைச்சனா நீ இழுப்ப. நீ ஆப்போசிட் சைடுல இழுப்ப, கரெக்டா? ஆமா நீ நகரக்கூடாதுன்னு நினைக்கணும், நகரக்கூடாதுன்னு நினைச்சாதான் ஈக்குவல் கண்டிஷன். அப்ப ஆப்போசிட் சைடுல இழுப்ப, கரெக்டா? ஆமா. அப்ப இங்க மாஸ், இங்க பெரிய மாஸ் இருக்கு இல்லையா, அவன் இழுக்கிறான் கீழே, டென்ஷன் வந்து மேல இழுக்குது. ஃபர்ஸ்ட் ஆரோ மட்டும் பாரு, இதை மட்டும் பாரு. அப்போ என்ன எஃபிடி வரைய சொன்னா நான் டி இப்படி மட்டும் தானே வரையணும்? இப்படிதான் வரையணும். இப்ப நீங்க இப்படி இருக்குன்னா மாஸ், பெரிய மாஸ் இங்க இருந்துன்னா டவுன்வர்ட் மோஷன் நீ இப்படிதான் வரையணும். ரூலே அதான், நீ மாத்தவே கூடாது. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு ரெண்டாவது டயக்ராம்னா புள்ளி வந்து மாறுது, புள்ளி வந்து மாசுன்னு சொல்லிட்டாங்க. ஆ புள்ளி மாசுனா மேல இந்த டயக்ராம் ஆரோலாம் அதே தான், ஆனா மேல ஏதோ ஒரு இடத்துல T1 இன்னொரு T2. ஆரோலாம் மாறல பாரு, ஆரோ அப்படியே தான் இருக்கு. ஒண்ணு மேல இருக்கிறது வந்து புள்ளிக்கு இந்த பக்கம் வந்து T1, புள்ளிக்கு கீழே வந்து T2. ஓகேவா? ஆ ஓகே. புரியுதுங்களா புரியலையா? புரியுது புரியுது அங்கிள் புரியுது. ஃபர்ஸ்ட் படம் வந்து கிளியரா புரிஞ்சுச்சு, ரெண்டாவது படம் ஈஸி. மூணாவது படம் இன்னும் சூப்பர். இங்க வந்து ஸ்டிங்கும் மாஸ், ஸ்டிங்குக்கும் சம் மாஸ் இருக்கு அப்படின்னா 4 வந்துடும். இந்த பக்கம் T1, இந்த பக்கம் T2, இது T3, இது T4, 4மே வேறையாகும். ஸ்டிங் அண்ட் புள்ளி ஆர் நாட் மாஸ்லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆ ஸ்டிங்குக்கும் புள்ளிக்கும் மாஸ் கன்சிடர் பண்ணனா 4 டென்ஷன் வரும். ஃபைனா? புரியுது அங்கிள். இதுதாம்மா, இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதுல வந்து கேட்டாங்கன்னா, எப்ப கேட்டாங்கன்னாலும் போட தெரியும். பேசிக் லெவல்ல போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஈஸியா இருக்கும். சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள எப்படி நாக் அவுட் பண்ணுவோம்னா, சைன் கன்வென்ஷன் தான் நம்மள காலி பண்ணிடுவானுங்க. கீழே வருமா மேல வருமா, ஒருவேளை எப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னா அந்த ஒரே கொஸ்டின்ல தலை சுத்திரும். கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சரியா? ம். ஸோ அதான் இது. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வருமா? ஸ்ப்ரிங்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுரா மாதிரி, ஸ்டிஃப்னஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேர்ந்தா ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். கேனா ஸ்டிஃப்னஸ், எக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்.
தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அது வந்து ஒர்க் எனர்ஜி பவர்ல வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸ்ப்ரிங் வச்சும் ப்ராப்ளம் தருவோம், ஒர்க் எனர்ஜி பவர் வரும். இப்போ இது முடிஞ்சதா? அடுத்து இன்ஜிடு ஃபோர்ஸ். இன்ஜ் ஃபோர்ஸ், இன்ஜுனா எங்கேயாச்சும் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க, ஒரு பின் பாயிண்ட் மாதிரி கனெக்ட் பண்ணா அது இன்ஜ் ஃபோர்ஸ். தேர் இஸ் இன்ஜ் ஃபோர்ஸ் ஆன் த ராட் ஃப்ரம் த இன்ஜ். தேர் ஆர் டூ மெத்தட்ஸ் டு ஃபைண்டிங் த இன்ஜ் ஃபோர்ஸ். ஒரு ஸ்ட்ரிங் வச்சு கட்டியிருக்காங்க, ராட் இருக்கு, ராடை வந்து ஸ்ட்ரிங் வச்சு இது பண்ணியிருக்காங்க, கட்டி விட்டுருக்காங்க. அப்போ இன்ஜ் ஃபோர்ஸ் ஒன்று வரும்ன்றாங்க. இன்ஜ் ஃபோர்ஸ் வரும்போது எய்தர் யூ ஃபைண்ட் இட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட், இல்ல மேக்னிட்யூட் டைரக்ஷன், ரெண்டு மெத்தட் இருக்கான். ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனன்ட் கண்டுபிடிச்சி ரிசல்ட் போட்டுக்கலாம், இல்லாட்டி மேக்னிட்யூட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அட் த லேடர், லேடர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, நார்மல் ரியாக்ஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த காமன் டேஞ்சன்ட் டைரக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த கான்டாக்ட் சர்ஃபேஸ் இல்லையா? கீழே இருக்கவங்க கிட்ட பெர்பெண்டிகுலர் N1, மேல இருக்கவங்க N2. புரியுதா? புரியுது அங்கிள். புரியுதா? புரியுது அங்கிள். ladder, okay. சரி, normal reaction is perpendicular to the common tangent direction, always act towards the body. Act towards the body. So normal reaction is perpendicular to the common tangent direction, always act towards the body. அப்ப சைன் கன்வென்ஷன் இப்படி தான் இருக்கும். It is just like a pressure force which is also perpendicular to the surface and acts towards it. சரியா? ஸோ இது சொல்லிட்டாங்க, பெர்பெண்டிகுலர் ஆக்ட்ஸ் டுவர்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். லேடர்ல N1 N2 ரெண்டு இருக்கு. அடுத்த படம் நமக்கு இந்த படம் போடுறானுங்க. இதுல என்ன பிளாக்கும் இருக்கு, புள்ளியும் இருக்கு, ஒரு புள்ளியோட சேர்ந்து ரெண்டு புள்ளி வருது. ஸோ நம்ம எப்படி இது பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து பி வந்து கீழே இழுக்குமா, பி கீழே இழுக்கும், அப்ப அவனை டிபின்னு சொல்றோம். ஸோ அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு T7 ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? பி. பி வந்து கீழே இருக்குது, டிபி எங்க இருக்கு? அப்வர்டா டவுன்வர்டா? டிபி வந்து அப்வர்ட். கரெக்டா? அப்ப நம்ம வந்து போட்டுறோம் 1 2 அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க இருந்து ஆரம்பிச்சு போட்டு வந்துரும். இங்க T7 வந்து டவுன்வர்ட். வை? டிபி அப்வர்டுனா T7 டவுன்வர்டு. ஏன்? ஏன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஈக்குலிபிரியம். அவ்வளவுதான், ஆப்போசிட் டைரக்ஷன், ஆனா டவுன்வர்ட். இப்ப T7 டவுன்வர்ட்னா T4 T5 T7 டவுன்வர்ட்னா T4 T5 அதுக்கு சம்பந்தம் இல்ல. இது T8 ன்னு தான் சொல்லிருக்கான், TB கிடையாது. மேலையர் So T8 upward, T7 downward, T4 T5 T4 T5 upward. ஏன்? ஏன்னா அது upward. ஏன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் நமக்கு T7க்கு எதிரா செயல்படுறானுங்க. T7 கீழே இழுக்கிறான், T4 T5 மேல இழுக்கிறான். அப்படி இழுத்தாதான் பொருளா இருக்கும், இல்லாட்டி உடஞ்சிரும், இல்லாட்டி பிரேக் ஆயிடும், இல்ல ஈக்குவல் கண்டிஷன் வெளியே வந்துடும். இப்ப T4 T5 அப்வர்ட்னால T3யும் அங்க ஒரு T8 போட்டிருக்கானா, அப்ப வந்து 6 T3 T6 T3 T6 டவுன்வர்ட். ஏன்னா அவன் வந்து T4 T5 பொறுத்து அவன் முடிவு எடுக்கிறான். சரியா? எப்பவுமே முடிவு யாரை வச்சு எடுக்கணும்? பக்கத்துல இருக்கவங்க வச்சு தான் எடுக்கணும். புரியுது இல்ல? கிளியரா? புரியுது அங்கிள். அப்ப T3 பாருங்க, அப்ப T2 வந்து பார்த்தனா T3 வந்து டவுன்வர்டா, அவனை வந்து அப்படியே வந்து மேல இது பண்ணி பார்த்தா, மேல அப்படியே நூலை அப்படியே இப்படி திருப்பி பார்த்தா T3 வந்து ரைட் வேர்டு போகும். சரியா? இப்படி கீழே வெர்டிகலா தொங்கிட்டு இருக்கவனே இப்படி நேரா வச்சா T3 ரைட் வேர்டா லெஃப்ட் வேர்டா?
பட் இப்படி இருக்கு, கீழே டவுன்வேர்டா இருக்கவன் இப்படி வந்தானா ரைட் வேர்டா மாறுவான். ஆமா. அப்ப T2 வந்து லெஃப்ட் வேர்டு. T2 லெஃப்ட் வேர்டுனா T1 ரைட் வேர்டு. ஓகே. இந்த படம் கரெக்டா புரியணும். எத்தனை புள்ளி கொடுத்தாலும் உன்னால போட முடியணும். அவன் பாட்டுன்னு 10-15 புள்ளி கூட கொடுப்பான், நீ பாட்டுன்னு தட்டி காய போடணும். இது 2 புள்ளி தான், 2 புள்ளி ஒரு பிளாக், 3 புள்ளி ஒரு பிளாக் கூட தரலாம். சரியா? ஆனாலும் அதெல்லாம் வந்து அடுத்த லெவல் கொஸ்டின். T1 goes to the block A. சரி, பிளாக் ஏ வந்து இப்ப T1 தான் இழுக்கவே ஆசைப்படுது. ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே இங்க இருந்து போகும்போது ஈஸியா இருக்கும். சரியா? இஃப் ஸ்டிங் அண்ட் புள்ளிஸ் ஆர் மாஸ்லெஸ், ஸ்டிங் அண்ட் புள்ளி மாஸ்லெஸ்ஸா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷன் த ஸ்ட்ரிங் 8. T1 goes to the block A, T2 and T3 to புள்ளி 1. T2 புள்ளி 1க்கு T2 and T3, புள்ளி 2க்கு வந்து T4, T5, T7, பிளாக் பிக்கு T8, ரூஃபுக்கு T6. ஓகேவா? அது நம்ம Okay. போட்டதே வந்து எது எங்கெங்க எதுன்னு சொல்லியிருக்கான், ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபைன் தானே? ஓகே, புரியுது அங்கிள். இப்போ வந்து ஸ்ட்ரிங் அண்ட் புள்ளி ஆர் மாஸ்லெஸ்ஸா இருந்தா நம்ம என்ன ஆகும்னா T8 ஈக்குவல் டு T7 இருக்கும். மாஸ்லெஸ்ஸா இருந்தா T7 and T8 ஈக்குவலா இருக்கும். T1, T2, T3, T4. ஓ ஓகே, அந்த இது தனியா அந்த புள்ளி ஒண்ணே ஒண்ணு மட்டும் தனியா இருக்கனால T7 ஈக்குவல் டு T8 ஆண்ட் போட்டு தந்திருக்காங்களா? ஆமா ஆமா, அண்ட் கரெக்ட். அதே போல மத்த எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதெல்லாம் தம் ரூல்ல நீ வந்து பார்த்த உடனே வாட் இஸ் த டென்ஷன் ஆக்டிங் ஆன் த பிட்வீன் புள்ளி 1 அண்ட் புள்ளி 2 கேட்பாங்க, டக்குன்னு போட்டுடலாம். சால்விங்லாம் இது வந்து நியர் லாஜிக்லயே போட்டுடலாம். நீ இந்த கான்செப்ட்லாம் மண்டையில ஏத்திட்டனா இது ரிலவெண்டா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இது கொஸ்டின் ப்ரோன் ஜோன். சரி, if the string is attached with the block then it can apply force on the block. So string is in the direction away from the block. So பார்த்தனா இது வந்து ஏன் away from the block சொல்றான்? string வந்து attached to the block ஆ இருந்தா away from the block தான் வரும்ன்றான். The block is attached with a rod. Block is attached with a rod. Block is attached with it can then it can apply force on the block in both direction, towards the block, away from the block. So if the string is attached with the block இல்ல rod is attached with the block, rod attached னா block maybe pull ஆவும் இருக்கலாம் push ஆவும் இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரிங்னா அது only push, I mean pull. string னா வந்து ஒரு இது மாதிரி வயர் மாதிரி வச்சுக்கீங்க, ராட்னா சாலிட். ஸோ ராடா இருக்கும்போது புல்லும் கொடுக்கலாம் புஷ்ஷும் கொடுக்கலாம், ஆனா ஸ்ட்ரிங்ல அப்படி கிடையாது. புரியுதா? ஆல் ஃபோர்ஸஸ் டிஸ்கஸ் above மேக் a pair of, எல்லாம் ஜோடியா தான் இருப்பாங்க, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். அடுத்து இப்பதான் ஃப்ரீ பாடி டயக்ராம்க்கு வரான். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா வந்து நோ சிஸ்டம் நேச்சுரல் ஆர் மேன் மேட் கன்சிடர் சிங்கிள் பாடி அலோன் ஆர் இஸ் கம்ப்ளீட் இன் இட் செல்ஃப். இப்ப யாருமே இந்த பூமியில தனித்து வாழவே முடியாது, எந்த ஒரு பொருளும் தனியா இருக்க முடியாது, எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். சரியா? இப்போ வீடுனா யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, வந்துட்ட. சரி, ஓகே. இப்ப ஒரு சிஸ்டம்னா நிறைய இது இருக்கும், நிறைய பாடிஸ் வந்து கம்பைண்டா இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது தனியா அவனை தனியா பிரிச்சுதான் வந்து இது பண்ணணும்.
அப்படி பிரிக்கும் போது அவனை ஐசோலேட் பண்ணணும். A single body or part of system, however be isolated from the rest. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நேரா அப்பாவை தனியா கூப்பிட்டு கடத்திடுறாங்க. சரியா? படிக்கணும் அப்படின்னா உன்னை தனியா கடத்திடுறாங்க. வீட்டுல ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஒர்க்னா அம்மா தனியா கடத்திடுறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர் கடத்தப்படுறாங்க. சரியா? சோ அதான் ஃப்ரீ பாடி. ஐசோலேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட். இப்ப ஸ்கூலுக்கு போனா உன்னை மட்டும் தான் கூப்பிட்டு போக முடியும். சரியா? இல்ல எல்லாரும் கிளம்பி வாங்க ஸ்கூலுக்கு வாங்க 3 பேர் உட்காந்து படிங்க அப்படின்னா அப்ப யார் ஃபீஸ் கட்டுறது? ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இட் ஹாஸ் டு பி ஐசோலேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஒரு சிஸ்டம்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தனை மட்டும் தனியா ஐசோலேட் பண்றோம். appropriately accounting for its effect on the remaining system. அதை ஐசோலேட் பண்ணும்போது அப்போ உன்னை ஐசோலேட் பண்ணும்போது உன்னை ஸ்கூலுக்கு கடத்தி கூட்டு போறோம். கடத்தி கூட்டு போகும்போது உனக்கு என்னெல்லாம் தரணுமோ அது தரணும். காலைல ஃபுட் மேக் பண்ணி ஃபுட் தரணும், அதுக்கப்புறம் இல்லாட்டி வந்து ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் பண்ணணும்ல. ஸோ அதான் appropriately accounting for its effect on the remaining system. சரியா? ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் தனியா ஐசோலேட் பண்ணும்போது மற்றவங்களால என்ன நடக்கணும்? அம்மாவால சமையல் கிடைக்கணும், அப்பாவால ஃபீஸ் கிடைக்கணும். அப்ப ஈவன் தோ நீங்க தான் படிக்கிறீங்கனாலுமே நீங்க தான் ஸ்கூலுக்கு போறீங்கனாலுமே மத்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க மத்த இதோட ஒரு அப்ராப்ரியேட் எஃபெக்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்காக தான் உருவாக்கப்பட்ட தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ சிங்கிள் பாடி ஆர் எ சப்சிஸ்டம் ஆஃப் பாடி isolated from its surroundings, showing all the forces acting on it. அந்த ஆல் த ஃபோர்ஸஸ் தான் சாப்பாடு இல்ல வந்து பீஸ் எல்லாம் சொல்றது ஆல் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். நீ வந்து நீங்க ஸ்கூலுக்கு போனாலுமே ஆல் த ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்ணுன்றாங்க. சரியா? ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு சிங்கிள் பாடியில எவ்வளவு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு மத்த சப்சிஸ்டம்ஸோட சரௌண்டிங்ஸ்ல இருக்க சப்சிஸ்டம்ஸை அவாய்ட் பண்ணிட்டு அது மேல என்ன ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து இருக்காது. இல்ல எப்படின்னா இட் இஸ் சிங்கிள் பாடி diagrammatic representation of a single body or subsystem of the body isolated from its surroundings. உன்னை நீ நினைச்சுக்கோ, உன்னை நீ கற்பனை பண்ணிக்கோ, நீ தான் சிங்கிள் பாடி. உன்னை என்ன பண்றோம்? கடத்தி ஸ்கூலுக்கு கூட்டு போறோம். ஐசோலேட்டட் ஃப்ரம் இட் சரௌண்டிங். சரௌண்டிங் யாருன்னா அப்பா அம்மா. சரியா? இட் இஸ் a diagrammatic representation of a single body isolated from its surroundings, showing all the forces acting on it. showing all the forces acting on it. அப்படின்னா என்னன்னா அந்த ஃபீஸ் அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ எஃபெக்ட். சரியா? ஸோ அடுத்தது பார்ப்போம். கன்சிடர் ஃபார் an example book lying on the horizontal surface. ஸோ ஒரு புக் இருக்கு. புக் எது மேல இருக்கு? ஒரு டேபிள் மேல இருக்கு. சரியா? டேபிள் மேல புக் இருக்கு. ஸோ வெயிட் வந்து ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஆல்வேஸ் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். வெயிட்டோட பிஹேவியர் வந்து ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். அவனை நேரா வச்சாலும் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் தான், சாட்சி வச்சாலும் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் தான், நிக்க வச்சாலும் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் தான், படுக்க வச்சாலும் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் தான். வெயிட்டோட பிஹேவியர் அது வெயிட்டை கண்டுபிடினா மாசும் கிராவிட்டியும் சேர்ந்தா மாசும் கிராவிட்டியும் சேர்ந்தா mg வெயிட். சரியா? மாசும் கிராவிட்டியும் சேர்ந்தா வெயிட். அவ்வளவுதான். ஸோ அப்ப வெயிட்டுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்கு வெயிட் ஈக்குவல் நார்மல் ரியாக்ஷன். வெயிட் ஈக்குவல் நார்மல் ரியாக்ஷனா இருந்தாதான் அந்த பாடி ஈக்குவலிபிரியத்துல இருக்கும். ஃபைனா? ஓகே, அடுத்த கேள்வி இது பார்ப்போம். சிலிண்டர் ஆஃப் வெயிட். ஒரு சிலிண்டர் இருக்கு, ரெஸ்டிங் ஆன் வி குரூப். வி ஷேப்ல உள்ளதுல சிலிண்டர் வைக்கிறோம். ஒரு சிலிண்டர் பிளாக் இருக்கு, வி ஷேப்ல உள்ளதுல வைக்கிறோம். வச்சனா அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் தி சிலிண்டர் அப்படி பார்க்கும்போது எப்படி வரும்னு பார்த்தனா, ஸோ எங்க கான்டாக்ட் இருக்கோ அங்க நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். நார்மல் ரியாக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த பாடி வரும்ன்றது தெரியணும். ஏன் அம்புக்குறி உள்நோக்கி வருது? ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம், ரொம்ப குட்டியா இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சோம். என்ன படிச்சோம்? நார்மல் ரியாக்ஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த பாடி perpendicular to the contact surface. கரெக்டா இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் 90 டிகிரில வரையணும். இங்க 90 டிகிரி வரணும் கரெக்டா. சரியா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் N1 N2 வெயிட் வந்து ஆக்டிங் வெர்டிகலி
downward. டவுன்வர்ட் அவ்வளவுதான். அப்ப 3 blocks ஏபிசி. ஸோ 3 பிளாக், ஒரு பிளாக் மேல பிளாக் மேல பிளாக் வச்சு ஆர் ஒன் ஓவர் shown in the figure. Draw the free body all the 3 blocks. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க இருந்து ஆரம்பிப்போம். மேல இருக்கான் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், நார்மல் ஆக்டிங் அப்வர்ட். ஃபர்ஸ்ட் படம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? புரியுது அங்கிள், புரியுது. ஓகே, இப்ப செகண்ட் படத்துக்கு வருவோம். இந்த N1 வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகுறானா, அப்ப இங்க ஒரு N1 வந்து டவுன்வர்ட் வரணும். ஏல அப்வர்ட் ஒருத்தருக்கானா N1, அப்ப B ல டவுன்வர்ட் வரணும். ஏன்? ஏன்னா ஆன்சர் வந்து அப்பதான் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும் பாடி. வச்சா வச்சத்துல இருக்கும், இல்ல பாடி உடஞ்சிரும், இல்ல ஏதாச்சும் ஆயிடும். சோ இங்க அப்வர்டுனா இங்க டவுன் வந்துச்சா, அதுக்கப்புறம் பாடியோட பி வந்து வெயிட் டவுன்வர்டு, அங்க ஒரு நார்மல் ரியாக்ஷன் கிரவுண்ட்ல இருந்து N2. புரிஞ்சுதா? ரெண்டாவது படம். மூணாவது படம் வரும்போது இங்க மேல் நோக்கி N2, நான் இங்க கீழ் நோக்கி சி ல வந்து கீழ் நோக்கி N2. புரியுதா? அப்ப WC weight acting downward, N3 upward. ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான் இது கதை. அப்புறம் வந்து ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் இருக்கு அட்டாச் வித் டூ ஸ்ட்ரிங். ரெண்டு பக்கம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ரெண்டு பக்கம் கட்டி தொங்க விடும் போது டென்ஷன் வந்து வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், இந்த பக்கம் T2, அந்த பக்கம் T1. புரிஞ்சுதா? ஸோ நம்ம இதோட செஷன் வந்து முடிவுக்கு வரோம். ஸோ இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது நம்ம எப்படி தாட் ப்ராசஸ் திங்க் பண்றதுக்கான பார்த்த விஷயங்கள். இது வந்து இந்த இந்த பிசிக்ஸ்ல இந்த ஏரியா மட்டும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது புரிஞ்சிச்சுன்னா பிசிக்ஸ் ஃபுல்லாவே புரிஞ்சிடும். பாட்ஷா படம் மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு மொத்த பிசிக்ஸ் சரளமாயிடும். when you taste it you never leave it. சரியா? ஸோ வந்து இதை வந்து பாருங்க, பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு செஷன்ல மீட் பண்ணுவோம் within 10 minutes. சரியா? எதுவும் பார்க்கணுமா? கேப் வேணுமா சாப்பிட்றதுக்கு? ஓகே, அப்போ அதை ப்ரொசீட் பண்ணுங்க. 8:20 ஆகுது, 8:30 you will connect. Thank you. Thank you.